பாரதி நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். பெண்களுக்கு ஆரோக்கியம் நிறைந்த பகுதியாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது. அதாவது நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றியும், ஒரு நோய் நிலைமை காணப்படுகிறது என்று சொன்னால் அதற்கான தீர்வு, அதற்கான சிகிச்சை முறை எப்படி அமைந்து கொள்ளும் என்பது பற்றியும் மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் பல நிறைந்ததாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது. அதையும் தாண்டி நீங்களும் உடல் ரீதியாக உள ரீதியாக ஆரோக்கியம் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிகின்றீர்கள் என்று சொன்னால் அதற்கான தீர்வுகள் இது எப்படி இருக்கும் என்பதனை எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற மருத்துவர்களுடைய ஆலோசனை பகுதியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தொலைபேசி இலக்கமாகிய 0775900555 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப்பின் மூலமாகவோ குறுஞ்செய்தியின் மூலமாகவோ உங்களுடைய பிரச்சனைகளை அனுப்பி வைக்கின்ற பட்சத்தில் எதிர்வரும் நிகழ்ச்சிகளில் அதற்கான தீர்வுகளும் வழங்கப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் மகளிர்கே பகுதியோடு இணைந்து கொள்ளலாம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய பாரதி நிகழ்ச்சியினுடன் நேயர்களுடன் இணைந்திருக்கும் நான் டாக்டர் காண்டீவன், சித்த போதனா வைத்தியசாலை கைதடியில் இருந்து. கடந்த வாரம் நாங்கள் சினைப்பை நீர்க்கட்டி என்றால் என்ன, அது ஏற்படுவதற்கான காரணங்கள் தொடர்பில் ஆராய்ந்திருந்தோம். இன்றைய நிகழ்வில் சினைப்பை நீர்க்கட்டி தோன்றுகின்ற போது அல்லது உருவாகின்ற போது ஒருவரில் என்னென்ன அறிகுறிகள் ஏற்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். பொதுவாக சினைப்பை நீர்க்கட்டி ஏற்படுகின்ற போது சில பெண்களில் அல்லது பலரில் என்று சொல்லலாம், மாதவிடாய் போக்கில் மாற்றம் ஏற்படுகின்றது, ஒழுங்கில் மாற்றம் ஏற்படுகின்றது, ஒழுங்கற்ற மாதவிடாய் ஏற்படுகின்றது. அதே சமயம் மாதவிடாய் ஏற்படுகின்ற போது அதிகளவு குருதிப்பெருக்கு ஏற்படுவதும் அவதானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சினைப்பை நீர்க்கட்டி உள்ளவர்களில் ஆண்களுக்குரிய ஹோமோன்கள் சற்று அதிகமாக இங்கே சுரப்பதனால் சில ஆண்களுக்குரிய இயல்புகளும் இங்கே வெளிக்காட்டப்படுகின்றது. பொதுவாக இந்த முகத்தில் வயிற்று பகுதியில் உரோமங்களின் வளர்ச்சி அதிகரிப்பது அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாக பெண்களில் முகத்தில் வயிற்று பகுதிகளில் அதிக அளவில் உரோமம் இருப்பதில்லை ஆண்களைப் போன்று. சினைப்பை நீர்க்கட்டி ஏற்படுகின்ற போது இந்த ஆண்களின் ஹோமோன் சுரப்பு காரணமாக முகத்தில் நீங்கள் முகத்தை அலங்காரம் பண்ணுகின்ற போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். முகத்தில் வயிற்று பகுதியில் உடலின் ஏனைய பகுதிகளிலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. வழமைக்கு மாறான உரோம வளர்ச்சி. அது தவிர முடி உதிர்தலும் சற்று அதிகமாக, வழமைக்கு மாறாக முடி உதிர்தல் அவதானிக்க முடியும். இது தவிர உடலின் சில பகுதிகளில் தோலில் நிறமாற்றம் ஏற்படுதல், முக்கியமாக கழுத்து பகுதி, கமக்கட்டு பகுதி போன்ற பகுதிகள், இன்னும் முகத்தில் கூட தோலின் நிறம் கொஞ்சம் கருமை நிறமாக மாறுவதை நீங்கள் அவதானிக்க முடியும். இது தவிர முகத்தில் உடம்பின் ஏனைய பகுதிகளில் பருக்கள் தோன்றும் நிலையும் காணப்படலாம். சிறிய சிறிய பருக்களாக வந்து உருவாகிற நிலை அவதானிக்க முடியும். இதற்கு மேலதிகமாக முக்கியமாக இந்த சினைப்பை நீர்க்கட்டி ஏற்படுகின்ற போது இவர்களில் மிக விரைவான உடற்பருமன் அதிகரிப்பு ஏற்படுவது இயல்பாக இருக்கின்றது. சாதாரணமாக இவர்கள் உணவை உட்கொண்டாலும் இவர்களுடைய ஏனையவர்களுடன் ஒப்பிடும்போது சினைப்பை நீர்க்கட்டி உள்ளவர்களில் மிக விரைவாக உடற்பருமன் அதிகரித்து செல்லும். இவ்வாறான நிலைகள் நாங்கள் சாதாரணமாக சினைப்பை நீர்க்கட்டி உள்ளவர்களில்
அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இதைவிட ஹோமோன்களின் மாறுபாடு காரணமாக அவர்களுடைய மனநிலையிலும் சில மாற்றங்கள் சிலரில் ஏற்படலாம். ஒரு பொறுமையற்ற தன்மை, இலேசான தலைவலி போன்ற மனநிலை குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது. இவை சினைப்பை நீர்க்கட்டி உள்ளவர்களில் தெரிகின்ற அறிகுறிகள். இவ்வறிகுறிகள் அனைத்தும் ஒருவருக்கு ஏற்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இவற்றில் பிரதானமான பெரும்பாலானவை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த அறிகுறிகள் ஏற்படுகின்ற போது நாங்கள் யாரும் இந்த அறிகுறிகளை வைத்து பெரும்பாலும் வைத்தியர்களை நாடுவதில்லை. ஏனெனில் நாம் பொதுவாக எமக்கு ஒரு கடுமையான வலி ஏற்படுகின்ற போது அல்லது உயிர் அச்சுறுத்தல் நிலை ஏற்படுகின்ற போதே நாங்கள் மருத்துவரை நாடுகின்ற வழக்கம் இருக்கிறது. இந்த அறிகுறிகள் நமக்கு அவ்வளவு பாரதூரமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தாத வகையால் நாம் மருத்துவரை நாடுவதில்லை. எனினும் இதனை தொடர்ந்து ஏற்படுகின்ற சில நோய்நிலைகளில் நாங்கள் மருத்துவரை நாடுகின்ற போது மருத்துவர்கள் இதனை அடையாளம் கண்டுகொள்வார்கள். இந்நிலையை நாங்கள் அவதானிக்காது இருக்கின்ற போது இதனுடைய பின்விளைவுகள் பல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது. மிக முக்கியமாக குழந்தை உருவாகுதலை தடுக்கின்ற காரணிகளில் இது ஒரு பிரதான காரணியாக கொள்ளப்படுகின்றது. திருமணம் முடித்து ஒரு வருடத்திற்கும் மேலாக குழந்தைகள் இல்லை என்ற போது மருத்துவர்களை நாடுகின்ற போது இந்த விளைவுகள் ஏற்படுவது அவதானிக்கப்படுகின்றது. அது தவிர இந்த உடற்பருமன் அதிகரிப்பு என்பது, மிக விரைவான உடற்பருமன் அதிகரிப்பு என்பது பலத்த பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. எவ்வாறெனில் உடற்பருமன் அதிகரிப்பை தொடர்ந்து நீரிழிவு நோய், உயர்குருதி அமுக்கம் போன்ற நோய்கள், கொலஸ்ட்ரால் அதிகரித்தல் போன்ற பாரிய நோய்களுக்கான அடிப்படை காரணமாக இது அமைந்து விடுகின்றது. அதிகரித்த உடற்பருமன் காரணமாக இந்நோய்கள் ஏற்படுவதும் நித்திரை குழப்பம் ஏற்படுவதும் ஏற்படுகின்றது. இது தவிர ஈரலில் பாதிப்பு ஏற்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக சில சமயங்களில் கர்ப்பப்பையில் சில வகை புற்றுநோய்களும் ஏற்படுகின்ற நிலை காணப்படும். அதற்கு மேலதிகமாக மன அழுத்தம், டிப்ரெஷன் என்று சொல்வார்கள். இந்த மன அழுத்தம், பல்வேறு காரணங்கள், உடற்பருமனை அதிகரித்தல், இந்த நோய் நிலைகள் ஏற்படுதல் போன்ற அனைத்தும் சேர்ந்து மன அழுத்தம் போன்ற பாரிய உடல் நோய் நிலைகளை ஏற்படுத்துவதனால் நாங்கள் இந்த சினைப்பை நீர்க்கட்டியை, இந்த குணங்குறிகள் இருக்கும் போது நாங்கள் நமக்கு சினைப்பை நீர்க்கட்டி இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்படுகின்ற போது ஒரு மருத்துவரை நாடி முறையான பரிசோதனைகளை மேற்கொண்டு சிகிச்சையை பெற்றுக்கொள்வோமாயின் இந்த மாதிரியான பாரதூரமான டயபெட்டிக், பிரஷர், கொலஸ்ட்ரால், இந்த மாதிரியான ஈரல் பிரச்சனைகள், கேன்சர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் எமது உடலை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இத்துடன் இவ்விவரங்களை நிறுத்திக்கொண்டு இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் நாம் இந்நோயை எவ்வாறு பரிசோதிப்பது, என்ன பரிசோதனைகளை மேற்கொண்டு இனங்காண்பது, அதற்கு எவ்வாறான தேர்வு முறைகளை நாங்கள் கையாளுவது என்பது தொடர்பாக அடுத்த வாரம் நாங்கள் கலந்துரையாடுவோம். அனைவருக்கும் நன்றி.